ஸ்கூலிங் எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சாலும் நல்ல ஃபோக்கஸ் பண்ணி படிச்சதனால ஐஐடி மெட்ராஸ்ல இன்ஜினியரிங் சீட் கிடைக்குது. இன்ஜினியரிங் முடிச்சதுக்கு அப்புறம் யூஎஸ்க்கு போய் குவால்காம்ங்கிற கம்பெனில ஒர்க் பண்றாரு. இந்தியால இருந்து இவ்ளோ இன்ஜினியர்ஸ் இங்க வந்து நம்ம வேலை பார்க்கறோம், நம்ம ஏன் இந்தியால ஒரு ஸ்ட்ராங்கான டெக்னாலஜி கம்பெனி உருவாக்க முடியாதுன்னு யோசிக்கிறார். அவரோட ஃப்ரெண்டோட சேர்ந்து ஒரு $30,000 இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு ஹார்ட்வேர் கம்பெனியை ஸ்டார்ட் பண்றாரு. இவங்க நினைச்ச மாதிரி அந்த கம்பெனி போகாதனால அந்த பிசினஸ்ல பண்ண டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் லாஸ் ஆயிடும். திரும்பவும் வேலைக்கு கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் அவரோட ட்ரீமை பர்சியூ பண்ணனும்னு சொல்லி இந்தியாக்கு வந்து 1996ல அவரோட பிரதரோட சேர்ந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிக்கிறார். தாம்பரத்துல அவரோட வீட்டு டெரஸ்ல 2 கம்ப்யூட்டரோட ஒரு டீமா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. இவங்களோட ஃபோக்கஸ்டான அப்ரோச், இவங்களோட ஹார்ட் ஒர்க்னால 2 வருஷத்துல $1 மில்லியன் சேல்ஸ் ரீச் பண்றாங்க. 1999ல ஒரு இன்வெஸ்டர் வந்து இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்றான்னு சொல்லும்போது அந்த ஆஃபரை வேண்டாம்னு சொல்லி ரிஜெக்ட் பண்றாரு. 2000ல .com பஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் இனிமே கிளவுட் சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ்க்கு ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்குன்னு முடிவெடுத்து ஒரு CRM சாஃப்ட்வேரை லான்ச் பண்றாங்க. இந்த ப்ராடக்ட்டுக்கு கஸ்டமர்ஸ் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைக்கவே நிறைய ரெலவென்ட்டான மத்த ப்ராடக்ட்ஸும் லான்ச் பண்றாங்க. இன்னைக்கு 8000 கோடிக்கு மேல டர்ன்ஓவர் பண்றாங்க. சாஸ்ல ஒன் ஆஃப் தி மார்க்கெட் லீடர்னா இந்த கம்பெனி தான் சொல்லுவாங்க. ஆமாங்க, நான் சொல்லிட்டு இருக்க அந்த பிராண்ட் Zoho. அதோட ஃபவுண்டர் ஸ்ரீதர் வேம்பு. இந்த ஸ்டோரி இன்ஸ்பைரிங் இருந்துச்சுன்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. ஒரு சின்ன ஊர்ல இருந்து ஒரு பெரிய பிசினஸ் பில்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்க அந்த ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ அனுப்பிட்டு நீங்களும் சேவ் பண்ணிக்கங்க.